Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பீட்ரூட் வச்சு சூப்பரான ஒரு கறி ரெசிபி பண்ண போறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் பட் செம்ம டேஸ்டியா இருக்கும். பீட்ரூட்ல நம்ம யூசுவலாவே ஒரு பொரியல் தான் செய்வோம். எங்க வீட்ல பீட்ரூட் ரொம்ப அடிக்கடி செஞ்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நான் இந்த ரெசிபி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு. எங்க வீட்ல எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கிரேவியா செஞ்சீங்கன்னா நீங்க சப்பாத்தி ரைஸ் கூட எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இதுவே நீங்க நல்லா ட்ரையா பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் கூட பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் நல்லா வதங்கினதும், அதாவது ரொம்ப கலர் மாற வேண்டாம், நல்லா மொறு மொறுன்னு வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். பெரிய தக்காளியா இருந்தா ஒன்னே ஒண்ணு போதும். அதையும் பொடி பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் இன்னைக்கு 3 பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை இந்த மாதிரி நீள நீளமா நறுக்கி நான் சேர்த்திருக்கேன். நீங்க பொடி பொடியா நறுக்கியும் சேர்க்கலாம், இல்லைன்னா துருவியும் சேர்க்கலாம். துருவி சேர்த்துனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். நறுக்கி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இது கூட ஒரு கப்பு சுண்டலை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்ச சுண்டலை உப்பு சேர்த்து ஒரு 3ல இருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதையும் இப்ப சேர்த்துக்கோங்க. இப்ப பீட்ரூட்டுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் தான் உப்பு சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுவே நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா சுண்டலை வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சுண்டலை சேர்த்துவோம் இல்லைங்களா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 3ல இருந்து 4 விசில் வச்சுட்டீங்கன்னா பீட்ரூட்டும் வெந்துடும், சுண்டலும் நல்லா வெந்துடும். குக்கர்ல வச்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பீட்ரூட் இந்த ஸ்டேஜ்ல நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல அரைச்சோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்க சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல கார்ட்லயும் தரேன், கண்டிப்பா பாத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு விழுது அரைச்சிடலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கூட 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல வலுவலுன்னு அரைச்சிக்கலாங்க. நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச விழுது உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியா வேணும்னா இந்த அளவுக்கு கிரேவியா இருக்கட்டும், கரெக்டா இருக்கும். கொத்தமல்லி தலை தூவி இறக்கிருங்க. பொரியலுக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா ட்ரையா வறட்டிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.